எல்லோருக்குமானது கிடைத்து விட்டால் யாருக்கும் பிரச்சனை வராது. இங்கதான் சிக்கல். இங்க என்ன பிரச்சனை உருவாகிறது? இப்ப எதுக்காக இது? இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. இடப்பகிர்வு இருக்கா? இல்ல. எப்படி இருக்கு பகிர்வு என்பது? சரியா இருக்கணும், எல்லோருக்கும் சமமா இருக்கணும். அதை எப்படி செய்யணும்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். குடிவாரி கணக்கெடுப்பு. சாதி தமிழ் சொல் அல்ல, சாதி தமிழ் அல்ல, தமிழனுக்கு சாதி இல்ல. புரட்சி பவளன் பாடியது. இப்ப என்ன பண்ணணும்? என்னணும். எப்படி என்னணும்? நான் தேவர். தேவர்னு ஒரே வார்த்தையில முடிக்க கூடாது. முக்குளத்தோர்னு மூடி மறைக்க கூடாது. அப்ப நான் யாரு? நான் கள்ளன், என்னை எண்ணு. நான் மறவன், என்னை எண்ணீரு. நான் அகமுடையோ, என்னை எண்ணீரு. நான் கோணார், என்னை எண்ணீரு. நான் நாடார், என்னை எண்ணீரு. நான் உடையார், எண்ணீரு. நான் முத்தரையர், எண்ணீரு. எண்ணீர். நான் மூப்பனார், எண்ணீர். நான் பிள்ளை, எண்ணீரு. நான் முதலியார், எண்ணீரு. எண்ணீடு. நான் ரெட்டியார், நான் செட்டியார், நான் நாயுடு, எண்ணீரு. எண்ணி அவனவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு. இதுதான் நாம சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன், 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாதே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் இருக்க சாப்பாடை கொடுக்காதே. அது சமூக நீதி அல்ல, அநீதி. இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு. அப்ப என்ன கோட்பாடு? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசிய அரசியல் தம்பி தங்கைகள் முன்வைக்கிற கோட்பாடு தான்.